ஓகே 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 ஓகே. அக்கா அக்கா, நீங்க யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டை பாத்துக்கிறவன். ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ, நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்துவிட்டு வேற இடத்துக்கு குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டு வித்துருச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா. அக்கா அக்கா, விஜயா விஜயா, நீ வந்துட்டியா? விஜயா நீ வந்துட்டியா? விஜயா அக்கா அக்கா, விஜயா அக்கா, எந்த கோலத்துல என்ன பாக்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ, எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சைடுல உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு. ஆத்து தீர என்ன பாத்துக்கா, பாத்துக்க. விஜயா, நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா? வாங்கிட்டக்கா. ஆண்டவனே ஆண்டவனே, ஆசையை நிறைவேற்றிட்டேன். என் தங்கச்சி வக்கீலாயிட்டா, என் தங்கச்சி வக்கீலாயிட்டா. அப்பா அம்மா, நான் மரபொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன், வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன். அம்மா, அவளை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அவளை ஆசீர்வதிங்க. அக்கா, என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே, என் தெய்வமே, முதல்ல நீதான் என் ஆசீர்வதிச்சு. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா அக்கா, விஜயா ஏக்கா, நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே, இது உனக்கே நியாயமா? இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்சா படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன்னு. அதனாலதாமா உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன். ஓஹோ, ஆமா, வீட்டை எப்ப வித்த? ஒரு 5-6 மாசம் இருக்கும். நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே, அதுக்கப்புறமா? அதுக்கு முந்தைய. புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது, நீ குடிசையில இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பி இருக்கு. அப்படித்தானே? என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற? ஏன் இப்படி பாக்குறேன்? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம இன்னும் பல பிறவி எடுக்கணுமே, அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன். என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாக்கா, என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு, என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு. தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா. வீடு போனா போகட்டுமா, நீ வக்கீல் ஆயிட்டல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி. அக்கா, முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அப்பதான் எடுத்து எடுப்புல எனக்கு வெற்றி கிடைக்கும். எப்பவுமே உனக்கு வெற்றிதாமா. ஏன்னா சின்ன வயசுலயே அக்கா நியாயத்துக்காக சொந்த பந்தம்னு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதை வச்சுதாமா நான் சொல்றேன். விஜயா விஜயா, நீ முதல்ல கச்சேரியில போய் பேசும்போது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை பார்த்து பார்த்து பூரிச்சு போவேனே. அக்கா, நாளைக்கே நீங்க கூட பட்டணத்துக்கு போறப்படு. ஐயோ சாமி, நான் கூட வா. பின்ன இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? விஜயா ஐயா, இதுவரைக்கும் உங்க அக்கா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சு. இனிமேதாம்மா நாம அதுக்கு செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்யணும். என்னய்யா இதெல்லாம்? ஆமாக்கா, ஐயா சொல்றது உண்மைதான்.
ஏய்யா, அக்கா கல்யாண விஷயமா நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இனிமே தானா? இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன். தங்கச்சி படிப்பு முடியட்டும், பட்டம் வாங்கட்டும், அது வரைக்கும் கல்யாண பேச்சையே எடுக்காதீங்கன்னு என்ன கண்டிச்சு வச்சிருந்தேன்ல. இப்போ உன் படிப்பு முடிஞ்சது, நானும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னய்யா? கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதாவும் அவருக்கு பெண்ணு தேவைப்படுறதாவும் கேள்விப்பட்டேன். எனக்கு வேண்டியவருக்கு எழுதிருக்கேன். பதில் வந்ததோ நானே போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு இருக்கேன். அது வரைக்கும் அக்கா இங்க தனியா இருக்கணுமே. இது வரைக்கும் நீங்க தான் இங்க துணையா இருந்தீங்களோ? அம்மா, என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்காம இந்த ஏழை உயிர் போகாதுமா. நல்லம்மா, நீங்க எங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சாலும் சரிதான். கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆட்டம்மா. விஜயா, அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? உத்தியோகம் ஊருக்கு போவேனா? ஆமாமா, மறந்தே போயிட்டேன்.